ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எப்படி ரெடி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அதோட ப்ரைஸிங் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் முன்னாடி பார்க்குறது வந்து பேசிக்கான டெல் லேப்டாப் தான். அதில் ஒரு மேக் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அதிலே லாஜிக் ப்ரோ யூஸ் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆடியோ டெக்னிக்கா மைக்கு, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆடியன்ட் ID4 இன்டர்ஃபேஸ், அப்புறமா பேசிக்கான ஒரு கேசியோ கீபோர்டு, அப்புறம் வந்துட்டு ஹோம் தியேட்டர் வந்து 2.1 மாடல் தான். ஜஸ்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபுல்லாக வந்துட்டு ஃபோம் ஷீட் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு ரூம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு நார்மல் டோரு, அப்புறம் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஏசி. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு. இப்போ இதுக்கு என்ன ஆச்சு செலவு நான் சொல்கிறேன். லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000. ஸோ அது வந்து நார்மலான விண்டோஸ் லேப்டாப் தான். அதில் வந்துட்டு iOS நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன சார்ஜஸ் ஆகும், அது என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடியன்ட்டு இது வந்துட்டு இப்போட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 16,000 வருது. பட் நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது ஒரு 9,000க்கு கிடச்சிது. உங்களுக்கும் வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் வந்துட்டு அது மாதிரி கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக 4,000 5,000க்குலாம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். அண்ட் தென் இந்த கீபோர்டு வந்துட்டு இப்போது ப்ரெசென்ட்டாக 8,500. இது கேசியோ கீபோர்டு தான். அப்புறம் வந்துட்டு ஆடியோ டெக்னிக்கா மைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 8,500. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 9,000 இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நம்ம ஆடியோவில் நார்மலாக நம்ம ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுற வேரிங்கர் ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 35,000லேருந்து 40,000க்குள்ளே தான் ஆகும். இந்த ஃபோம் ஷீட்டோட செட்டப்லேருந்து எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6x6 ஃபீட் அவ்வளோதான் இருக்கும். ஸோ 6க்கு 6 அடி தான் இது ரூமு. ஸோ மொத்த செட்டப் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஆச்சு நம்மளுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பேசிக்காக ஒரு மேக் ஓஎஸை எப்படி விண்டோஸில் கொண்டு வரலாம், ஸோ அதுவும் ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் உங்களுக்கு இது மாதிரியான ஸ்டுடியோ வந்து வீட்டுக்குள்ளேயே சின்னதாக ரெடி பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் கொடுக்குறோம். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.